தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வந்து இங்கே கால் பதிக்காமல் இருப்பதற்கு வந்து கால் பதிக்கிற மீனிங்ஸ், அதாவது இங்கே வந்து ஆட்சி அதிகாரத்தில் வரவே முடியாது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, 2 3 காரணம் இருக்குது. அதில் முக்கியமான காரணம் அப்படின்னா வந்து இங்கே வந்து மொழி. சரியா? மொழி. அந்த மொழியை வந்து மொழியின் அடிப்படையில் அப்படிங்கும்போது அண்ணா அவருடைய தத்துவம் அங்கே இருக்குது. என்ன? அண்ணாவுடைய அந்த மொழிக் கொள்கை ஒன்று. இன்னும் வந்து பெரியாருடைய வந்து சமூக நீதி, இது ரொம்ப முக்கியம். இதுவும் ஒரு காரணம். இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து ஜனநாயகம், அதாவது சோசியல் டெமோக்ராட்டிக், அதாவது ஜனநாயகம், இந்திய அரசியலமைப்பு சட்டம், அம்பேத்கர். இந்த 3 வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் வந்து தமிழ்நாட்டில் பிஜேபியால் ஜெயிக்க முடிய மாட்டுக்கு. இந்த 3 வந்து இந்த 3க்கும் எதிரானவங்க தான் பிஜேபிக்காரங்க. இந்த 3ஐயும் முன்னிறுத்தி அதை செயல்படுத்துகிறவங்க தமிழர்கள், அதை முன்னிறுத்தி அதை பின்பற்றுவாங்க. ஆனால் அந்த 3க்குமே எதிராக இருக்கக்கூடியவங்க தான் பிஜேபி. அதன் காரணமாகத்தான் இங்கே வந்து பிஜேபி வர முடியாமல் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இங்கே வந்து இப்போ உள்ள தலைவர்கள், திருமாவளவனாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்கட்டும், இவங்களுடைய அந்த செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. வந்து கலைஞருடைய அந்த மகனாக இருக்கக்கூடிய அவருடைய மறு உருவம், அதாவது கலைஞருடைய மறு உருவம், அதையும் தாண்டி இங்கே வந்து அவர் ஸ்டாலினுடைய அந்த அரசியல் தந்திரம் ஒன்று இருக்குது. அப்புறம் திருமாவளவனுடைய பின்ன அந்த அரசியல், அவர் எடுத்து வைக்கிற அரசியல் அப்படிங்கிறது, சமூக நீதி அப்படிங்கிற அரசியல் அப்படிங்கிறது, இந்த விஷயங்கள் தான் வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து வளராமல் இருக்குது. இன்னும் இவங்க போன்ற ஆட்கள் விதைகளை விதைச்சிருக்காங்க. இந்த 3 பேரும், பெரியார், பின்ன பெரியார், அண்ணா, அம்பேத்கர், இந்த 3 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போய் தான் தமிழ்நாட்டில் வந்து அந்தளவுக்கு வந்து பிஜேபியில் ஒன்றும் செய்ய முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறதா அது உண்மை.